ஒரு பேய் கதை. பேய் கதையிலேருந்து சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் மாநிலத்துல பாங்கர் கோட்டை இருக்கு. பாங்கர் கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆரவள்ளி அப்படின்ற அந்த மலைத்தொடர் பக்கத்துல ஒரு பூங்கா பக்கத்துல பாங்கர் கோட்டை இருக்கு. அந்த கோட்டையோட தொன்மை நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கோட்டைக்குள்ள யாராவது போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒண்ணு இறந்துருவாங்க, இல்லைன்னா காணாம போயிடுவாங்க அப்படின்றதான் இப்போ வரைக்குமே அது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இப்போ வரைக்குமே அது ஒரு பேய் கோட்டை அப்படின்ட்டு மக்கள் போறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அரண்மனையுடைய முகப்புல கூட அதை பத்தியான குறிப்புகள் கூட இருக்கு. அப்படியும் அதையும் மீறி ஒரு 7 இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னதான் பேய் இருக்கு பார்த்தலாம் அப்படின்ட்டு நம்பி அந்த கோட்டைக்குள்ள யாருக்கும் தெரியாம கோட்டை அடைக்கிற நேரத்துல உள்ள புகுந்துடுறாங்க. ஸோ கோட்டையில யாரும் நினைச்சு அந்த கோட்டையை சாத்திடுறாங்க. ஸோ அந்த கோட்டைக்குள்ள போய் பேய் எப்படியாவது சந்திச்சிடணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற கிணத்துல பம்பு இழுக்கிறாங்க, பேயை சீண்டுறாங்க, பேயை அவமானப்படுத்துறாங்க, பேயை பேர் சொல்லி எல்லாம் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிணத்துக்குள்ள பேய் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கிணத்துக்குள்ள கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. பேய் எப்படியாவது வந்துடும் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களால பேய் எதுவும் பார்க்கவும் முடியல. கடைசியில மறுநாள் காலையில கோட்டையை திறந்துறாங்க. அவங்க 7 பேருமே நல்லபடியா வெளியில வந்துடுறாங்க. இது நடந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 7 பேர்த்துல ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம இறந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி டாக்டருக்கும் சொன்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் காணாம போயிடுறாரு. காணாம போனதுக்கு அப்புறம் அவர் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அவர் இறந்து கிடக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஏதோ விபத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே இது பண்றாங்க. மறுபடியும் இன்னொருத்தர் இறக்குறாரு. இது அந்த 7 பேத்துக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. ஆனா இயற்கையான மரணமா தான் இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் இறந்த 3 பேருக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 4 பேர் பயந்துகிட்டு என்ன பண்ணணும் தெரியாம அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி, சரி இது சார்ந்து நம்ம யார்ட்டையாவது விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாந்திரிக மந்திரி மந்திரம் சொல்றவர்கிட்ட போயிட்டு இது பத்தியான நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மந்திரம் சொல்ற அந்த தாந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 4 பேர்த்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருந்து என்ன ஆச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, உள்ள போனது 7 பேர் தான், ஆனா வெளியில வர்றப்போ 14 பேரா வந்திருக்கீங்க. உங்க கூட ஒவ்வொருத்தர் கூடயும் ஒரு ஆவி கூட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சொல்லி கொஞ்ச நாள்ல இந்த 4 பேர் இறந்துடுறாங்க. இதுதான் அந்த பேய் கதை. எதுக்குடா இந்த பேய் கதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆழி ஆட்டம் தமிழ்நாட்டுல ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுற இந்த ஆழி ஆட்டம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில பேய்கள், கடவுளை பார்த்தவங்க எத்தனை பேருன்னு தெரியாது, ஆனா பேய்களை பார்த்தவங்க நிறைய பேர் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பேயை பார்த்துட்டேன் அப்படின்னு. சோ இது மாதிரி பேய் நம்பிக்கைகளை ஓட்டணும், பேய் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் மக்கள் அந்த பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய உருவங்கள், பேய் மாதிரியான பெரிய உருவங்கள் செஞ்சு அதுக்குள்ள மனிதர்கள் உள்ள புகுந்து அந்த உருவத்துல ஆடுற ஆட்டம் தான் ஆழி ஆட்டம். அந்த ஆழி ஆட்டம்ன்றது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு கொண்டாட்டமா இருக்கக்கூடிய, ஏன்னா பெரிய பெரிய பொம்மைகள் அப்படின்றதுனால இது குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டக்கலையா இருக்கு ஆழி ஆட்டம். ஆழி அப்படின்றது பாத்தீங்கன்னா பேய் மாதிரி பெரிய உருவம். அதை எதுல செய்வாங்கன்னா, காகிதத்திலையும் மூங்கிலையும் செஞ்சு ஒரு பெரிய உருவத்துக்குள்ள மனிதர்கள் உள்ள புகுந்து அந்த அந்த உருவத்துல பேய் நடனம் ஆடுறதுக்கு பேர் தான் ஆழி ஆட்டம். இது பொதுவா எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா, கோவில் திருவிழாக்கள்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் பிரச்சாரங்கள்ல, மக்கள் எங்கெங்கெல்லாம் கூடி கொண்டாடுறாங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆழி ஆட்டம் அப்படின்றது சிறப்பா கொண்டாடப்பட்டு வருது. அதுக்கு இசைக்கருவிகளா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தம்புரா, அதுக்கப்புறம் நாதஸ்வரம், அதுக்கப்புறம் ஜால்ரா. ஸோ இதை முன்னெடுக்கிறவர், முதன்மையா ஆடுறவர் பாத்தீங்கன்னா அது அண்ணாவின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய பூதம் கொண்ட உருவத்துக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா கரடி, சிங்கம், மிருகங்களும் சேர்ந்து ஆடுறதுனால இதை குழந்தைகளை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு கலை வடிவமா இருக்கு. இது தென் தமிழக கிராமங்கள் பாத்தீங்க அப்படின்னா சுரண்டை, சேந்தமங்கலம்,
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்னப்ப நாடார் ஊர், வேலப்ப நாடார் ஊர் அப்படின்ற சில குக்கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்பயுமே தென் தமிழக கிராமங்கள்ல இத கொண்டாடிட்டு வராங்க.